ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீசனோட 29வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சிசி அவங்க ஃபேமிலி ஒட்டு மொத்தமா அந்த சித்தியை போட்டு இப்படி கொண்டுட்டிய அம்மாவை அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அத்தோட முடிஞ்சது. இந்த எபிசோட்ல சிசியோட இந்த சித்தி எல்லாரையும் பாக்குறாங்க. அந்த பாட்டியை பார்த்துட்டு எல்லாரும் நல்லவங்க மாதிரி என் மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு பாட்டி கிட்ட நேரா போயிட்டு, இந்த பிரான்ச் இருக்கு அந்த பிரான்ச் இருக்கு, பெரியவன் குடும்பம் வளர்ந்துருச்சுன்னா சின்னவன் குடும்பம் டம்மி ஆயிடும், நீ என்ன பண்ண போற அப்படின்னு என்ன கேட்டு நீங்க டார்ச்சர் பண்ணலையா? அது மட்டும் இல்லாம பெரியவன் ரொம்ப கேவலமான ஒரு குடும்பத்துல இருந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு சிசியோட அம்மா பேரை சொல்லி நீ தான் அந்த குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாத்தணும், நீ எப்படியாவது தலைவி ஆகணும்னு நீங்க ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணீங்க. என் புருஷன் என் அண்ணன் ஃபேமிலி வளர்ந்துகிட்டே இருக்கு, நம்ம ஃபேமிலி டம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணா. இல்லனா உன்னை மாத்திருப்போம், வேற யாரையாவது இந்த இடத்துக்கு கூட்டு வந்துருவோம் அப்படின்னு தினம் என்ன டார்ச்சர் பண்ணி வேற வழியே இல்லாம நான் என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக சில வேலையெல்லாம் பண்ணேன். அதுவும் இல்லாம என்னதான் நீங்க பெரிய பையனுக்கு பொண்ணு பாத்துருந்தீங்க, ஆனா அந்த பையன் சிசியோட அம்மா மேல லவ் பண்ணிக்கிட்டு என்ன வேணான்னு சொன்னதால போனா போகுது அப்படின்னு இவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. அப்பல இருந்தே என்ன சப்ஸ்டியூட்டா தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல அப்படிதான் அந்த சிசியோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் கூட இந்த வீட்டை பாத்துக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச அளவு நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். அப்பயும் நீ என்ன பண்ண சும்மா தானே இருக்க, உன்னை நினைச்சா மாத்திருவோம் அப்படின்னு என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க. உங்களுக்கு அந்த ரெண்டாவது பொன்னாடி தான் ஃபேவரட் அப்படின்னு அவகிட்ட போயிட்டு இருக்கீங்க. அப்ப எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கா? என்னோட பேராவது யாருக்காவது தெரியுமா? இந்த உலகத்தை நான் வாழ்றதே வேஸ்ட், இதுக்கு மேல உங்களை பத்திலாம் நான் கவலையே பட போறது இல்ல அப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறா அந்த சித்தி. சிசி பாத்துட்டு இருக்கா, நீங்க என்னதான் பேசினாலும் என் அம்மாவை கொண்டுட்டீங்க, அதனால 3 பிள்ளைங்க அம்மா இல்லாத பிள்ளைங்களாய் கஷ்டப்பட்டு இருக்குங்க, அந்த மனசாட்சி உங்களுக்கு இல்லையான்னு கேட்க ஷான் நேரா அந்த லேடியை கழுத்தை நெரிக்கிறதுக்கு போயிடுறான். உனக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு. நான் உன் அம்மாவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணல, என்னையோ யாரோ ஏமாத்திட்டாங்க, நான் வேணும்னே அவளை கொல்லல அப்படின்னு இந்த சித்தி அழுவுறா. ஒரு பிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. நம்ம சிசியோட அம்மா சிசி வயிறுல இருக்கும் போது பிரெக்னெண்டா இருக்காங்களேங்கிறதுக்காக அந்த குடும்பத்து பொறுப்பு இந்த சித்திக்கு வந்திருக்கு. அதனால இன்னும் எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் குடும்ப தலைவி பொறுப்பை தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா உடம்பு கொஞ்சம் லேட்டா சரியாகிற மாதிரி ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டுதான் டாக்டர் கிட்ட அவங்க போயிருக்காங்க. அப்போ இது வந்து ரத்தம் கம்மியா ஊறதுக்கு ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கு உயிருக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது, என்ன சரியாகி வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுற மாதிரி இம்ப்ரெஷன் கொடுக்கும், இதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல அது இந்த சித்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அதுல போட்டு குளிச்சதுக்கு அப்புறமா சீக்கிரமா சிசியோட அம்மா இறந்து போயிருக்காங்க. அப்படி நடக்கும்னு எனக்கும் தெரியாது. நான் மறுபடியும் அந்த கடைக்கு போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க போனேன், ஆனா அப்படி ஒரு கடையே இந்த இடத்துல இல்ல அப்படின்னு நடந்த கதையெல்லாம் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மறுபடியும் என்ன ஒரு லேடி பார்த்தா, அந்த லேடி தான் உனக்கு கொல்றதுக்காக இந்த விஷத்தை கொடுத்து நீ மட்டும் கொல்லல உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையே அழிச்சிடுறேன்னு சொன்னா. பெரிய பவர்ஃபுல்லான லேடி. வந்திருந்தவ ராஜ குடும்பங்கள்ல வேலைக்காரங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க போடுற அதுவும் பர்சனல் மேடு போடுற ட்ரெஸ் போட்டிருந்தான்னு சொல்ல உடனே சிசியோட அக்காலாம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. சிசியோட அப்பா பாக்குறாரு, இவதான் விஷம் வச்சு உங்க அம்மாவுக்கு கொண்டுட்டா, தெரிஞ்சிருச்சுல, இதுக்கும் மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் கிளம்பி போங்கன்னு சொல்ல அவ்வளவுதான். சிசி ஷாக் ஆயிட்டு அவங்க அப்பாவையே பாத்துட்டு இருக்கா. உடனே சித்தி பாத்துட்டு, பார்த்தல யாரு உண்மையான குற்றவாளிங்கிறதுல எல்லாம் யாருக்கும் அக்கறை இல்ல, எல்லா பழியும் இப்ப ஏன் மேல போட்டாங்கன்னு சொல்ல சிசி ஒரு பக்கம் அழ ஆரம்பிக்கிறா. இங்க அந்த சித்தப்பா நேரா அந்த 2வது பொண்டாட்டியை தேடி வந்துடுறாரு. வந்துட்டு பார்த்தல எப்படி ஆயிடுச்சுன்னு, கொஞ்சமாவது ஒரு குடும்பத்தை பார்த்து நல்லா கொண்டு போறதுக்கு தெரியுதா அவளுக்கு? சிசியை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கா, நல்ல வேலை நீ இருக்க, இனிமே ஒட்டுமொத்த பொறுப்பு உன்கிட்ட தான் வரும், ஏன்னா அவ பண்ணது பெரிய தப்பு அப்படிங்கறதால அவளே விஷத்தை குடிச்சிட்டு இறந்து போற தண்டனையை தான் அவளுக்கு கொடுப்பாங்க. அவளை நான் கடைசியா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு இந்த சித்தப்பா கிளம்ப ஆரம்பிக்க இந்த 2வது வைஃப் சோகமா நின்னுகிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து இந்த சியா பொண்ணு அங்க வந்துடுறா. என்னாச்சுமா, உங்களுக்கு தான் எல்லா பொறுப்பும் வரப்போகுது, நீங்க ஹாப்பியா தானே இருக்கணும், ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேட்க ஒரு நிமிஷத்துல இத்தனை வருஷமா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருந்த ஒரு லேடிய ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க, என்ன எதுக்காக பலி கொடுக்க போறாங்களோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவங்க ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் நான் சாக போறேன், என் சாவுக்கு யாரும் காரணம் கிடையாது, தண்டனைக்காக சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தி ஒரு லெட்டர் எழுதிட்டு சாகறதுக்காக அவளுக்கு கயிறெல்லாம் கூட கொடுக்குறாங்க. அத மாட்டிக்கிட்டு இருக்கா. கரெக்டா இங்க இன்னொரு பக்கமா பாத்துட்டு நம்ம சிசியோட அப்பா குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் ஞாபகம் வந்துருது, இப்படி உன்னை கொண்டுட்டாங்களே அநியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிச்சிட்டு இருக்காரு. இங்க அந்த சித்தப்பா கிளம்பி வராரு, ஒய்ஃப் ஒரு தடவை கடைசியா பாக்கலாம் அப்படின்னு. அவங்க போயிட்டாங்க அப்படின்னு வேலைக்காரங்க சொல்ல அதுக்குள்ள போயிட்டாளா அப்படின்னு சித்தப்பா ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இல்ல ஜின்னு வந்து கூட்டு போயிட்டாரு, தப்பிச்சு போயிட்டாங்கன்னு வேலைக்காரங்க சொல்றாங்க. நேரா இந்த விஷயத்த சிசியோட அப்பா கிட்ட வந்து சித்தப்பா சொல்லிடுறாரு. சிசியோட அப்பா சிசியை பார்த்து என்னமா நினைச்சிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க, அப்பா நான் சும்மா விட மாட்டேன், என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா.
ஜின்னுக்கு இந்த சிசியோட அப்பா இவளை நீயாவது மனசை மாத்துப்பான்னு சொல்ல அவளை வந்து நான் மனசெல்லாம் மாத்த முடியாது, அவ என்ன சொல்றாலோ அது கரெக்டான முடிவா தான் இருக்கும், நான் அதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன்னு ஜின்னும் கிளம்பி போயிடுறான். சிசியோட அக்காவும் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. மா என்னாச்சுமா அப்படின்னு குழந்தை கூட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சிசியோட அண்ணனும் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கான். ஆளாளுக்கு பயங்கரமா ஃபீலிங்ஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. சிசி அழுதுட்டு இருக்க. ஜின்னு வேகமா ஓடி போயிட்டு ஒண்ணும் இல்ல பாத்துக்கலான்னு சொல்ல தூங்க ட்ரை பண்ணா கூட எங்க அம்மா கனவுல வந்து என் சாவுக்கு ஒரு நீதி கூட கிடைக்கல அப்படின்னு என்கிட்ட புலம்புறாங்க, என்ன குறை சொல்றாங்க அப்படின்னு சிசி அழ ஆரம்பிக்கிறா. நீயும் இந்த கேஸை வந்து போடக்கூடாதுன்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணுவியான்னு கேட்க, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு, டேஞ்சர் தான் இல்லன்னு சொல்லல, ஆனா நான் உன் கூட சப்போர்ட்டுக்கு நிப்பேன் அப்படின்னு ஜின்னு சொல்லிடுறான். இங்க அடுத்த நாள் காலையில மூத்த இளவரசியும் பொண்ணும் ஜாலியா வெளியே வாக்கிங் வந்துட்டு இருக்காங்க. என்னடா உனக்கு ஏதாவது வந்து குறையா இருக்கா என்ன, உனக்கு ஏதாவது வேணுமா சொல்லு, அம்மா எல்லாத்தையும் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பின்னாடியே அந்த வேலைக்கார லேடி வந்துகிட்டு இருக்கா. அந்த வேலைக்கார லேடியோட தம்பி எங்க வந்து எட்டி பாக்குறான். உன் தம்பி எதுக்கு அடிக்கடி வரான் என்னன்னு போய் கேட்டுவான் மூத்த இளவரசி திட்டி அனுப்பி விடுறா. இந்த வேலைக்கார லேடி என்னடா ஆச்சுன்னு கேட்க, அந்த பொண்ணு இருக்கால அவ இன்னும் சாகல போல, மறுபடியும் அந்த சித்திக்காரி உன்னை பாக்கணும்னு கூப்பிடுறான்னு சொல்ல, இன்னும் சாகலையா, இந்த விஷயத்த மூத்த இளவரசி கிட்ட இப்ப சொல்றது கரெக்டா இருக்காது, முதல்ல அந்த சித்தியை போய் பாத்துட்டு வந்துடுற அப்படின்னு அந்த லேடி கிளம்புறா. நேரா அங்க சித்திய பாக்குறா. அந்த சிசி பொண்ணு சாகலங்க, ஏதோ ஒரு மருந்து ஜின்னு கொண்டு வந்து கொடுத்துட்டான், இன்னும் கொஞ்சம் டோஸ் அதிகமா இருந்தா செத்துருப்பாலோ என்னவோ, டோஸ் கொஞ்சம் கூட கொடுக்குறீங்களான்னு கேட்க, அப்படியா இன்னும் டோஸ் தேவைப்படுதா, அதுலயே செத்துருக்கணுமே அப்படின்னு இந்த வேலைக்கார லேடி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஜின்னு சிசி ரெண்டு பேரும் ஒளிஞ்சிருக்கிறவங்க வெளியே வந்துடுறாங்க. சிசி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா, எவ்வளவோ பெரிய பாய்சன்க்குலாம் இந்த மருந்து குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பூவை பத்தி ஒரு பூவை காட்டி அந்த மலை தலைவி நானு தலைவி இருக்காங்கல்ல அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பூவை பார்த்ததுமே சிசிக்கு தெரிஞ்சிருது, நானுல இருந்து வருது இது, இந்த பூ இவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா இந்த மூத்த இளவரசிக்கும் நானுக்கும் நடுவுல எத்தனையோ வருஷமா தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார லேடிய விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சின்னதா ஆனா நிறைய டார்ச்சர் பண்ணி இங்க அந்த மூத்த இளவரசிக்கு இன்னும் தெரியல வேலைக்கார லேடி போனது, தலைவலிக்குதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவளோட பொண்ணு உட்காந்து பார்த்து அம்மா எங்க உன்னோட வேலைக்கார லேடி, அவங்க மசாஜ் பண்ணி விட்டா உனக்கு எல்லா வலியும் பறந்து போயிரும்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இங்க சிசி கேக்குறா, உண்மையை சொல்லுங்க நடந்தது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு, எதுக்காக எங்க அம்மாவை டார்கெட் பண்றா அந்த மூத்த இளவரசி அப்படின்னு கேட்க, மூத்த இளவரசி டார்கெட் பண்ணல, உங்க அம்மா தான் மூத்த இளவரசியை டார்கெட் பண்ணிட்டு இருக்கா, உங்க அம்மாக்கு என்ன அப்படி பெரிய உலகத்திலே அழகி நினைப்பா, நல்லா அடுத்தவங்களை மயக்கிறதுல பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு மூத்த இளவரசியோட புருஷனை தான் உங்க அம்மா மயக்கி இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடின்னு சொல்ல, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பாசமா இருந்தது என் அண்ணன் என் அக்கா எல்லாரும் சொல்லிருக்காங்க, கண்டதையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, மயக்கிறதெல்லாம் மயக்கிட்டு உங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டா. ஆனா பாவம் மூத்த இளவரசியோட புருஷனுக்கும் அவங்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பே இல்ல, உங்க அம்மா செத்து போனதுக்கு அப்புறமாவது நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு தான் உங்க அம்மாவை கொலை பண்ணாங்க, ஆனா அதுக்கப்புறம் இன்னும் சுத்தமா ரிலேஷன்ஷிப் சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சிசி கேட்டுக்கிட்டு இருக்கா. மூத்த இளவரசி பார்க்கும்போது இந்த நானு பிரிவுல இருந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கா. இங்க பாருங்களேன் உங்களுக்கு இந்த மருந்து கொண்டு வந்திருக்கேன், நானு பிரிவு பாய்சன் வைக்கிறதுல ரொம்ப பெரிய ஆளு, நீங்க எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு தெரியும், ஒரு மனசுக்கு பிடிச்ச பையனோட மனசை உங்க பக்கத்து மாத்துற மாதிரி மருந்து இருக்கான்னு கேட்கறதுக்கு கூப்பிட்டீங்க, மனசை மாத்துற மாதிரி எல்லாம் எங்க கிட்ட மருந்து இருந்தா நானு பிரிவு பெரிய ஆளா இருந்திருப்போம், அந்த மருந்தெல்லாம் எங்க கிட்ட இல்ல, ஆனா உங்களுக்கு தேவையில்லாத ஆள அடையாளமே தெரியாம தீத்து கட்டுறதுக்கு இந்த மருந்தால முடியும், நீங்க மூத்த இளவரசி தான், நீங்க நினைச்சா யார வேணா கொல்லலாம் தான், ஆனா உங்களுக்கு அடையாளம் வெளியே வரும்ல, இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அடையாளமே வராதுன்னு சொல்லிட்டு அந்த பூவை கொடுக்க, அந்த பூவை தான் நேரா அந்த சித்தி வந்து கடைக்கு வரும்போது வேணும்னே இந்த வேலைக்கார லேடி மாத்தி வச்சிருக்கா. அதுக்கப்புறம் சிசியோட அம்மா இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மூத்த இளவரசியோட புருஷன் இன்னும் சோகமாயிருக்காரு. இங்க பாருங்க அதுக்கும் எங்க அம்மாக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, இங்க பாருங்க நான் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு இந்த வேலைக்கார லேடி அடுத்த விஷயத்த சொல்றா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட உங்க அம்மா கொஞ்சமும் விடவே இல்ல, அது தெரியுமா உனக்கு, இல்ல இப்ப இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா மட்டும் ராஜா தண்டனை கொடுத்துருவாருன்னு நினைக்கிறியா, மூத்த இளவரசி மேல உயிரையே வச்சிருக்காரு ராஜா, ரொம்ப பாசம் அவங்க மேல, அதனால அது ஒரு பெரிய தீ விபத்து நடந்தப்ப கூட காரணம் மூத்த இளவரசி தான் தெரிஞ்சு கூட எந்த தண்டனையும் கொடுக்கல, இப்போ உங்க விஷயத்துக்குலாம் போய் தண்டனை கொடுப்பாரா ராஜான்னு கேட்க, கரெக்டா அப்பன்னு பார்த்து மூத்த இளவரசி உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு குரல் கேக்குது. வேலைக்கார பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம சிசி ஜின் எல்லாரும் வெளியே போறாங்க. மூத்த இளவரசி என் வேலைக்கார லேடிய கூட்டு போறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, சிசி இருக்கிற கோவத்துல கழுத்துல போய் ஹேர் பின்ன வச்சிட்றா. எல்லாரும் அவளை அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. யாரும் ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சிசி கிட்ட சொல்லிக்கிட்டு இந்த மூத்த இளவரசி அவளை தள்ளி விட்டுட்டு, என்னடா பிளான் பண்றியா அப்படின்னு ஜின்ன பார்த்து, என்னடா எனக்கு ஒண்ணு தள்ளிட்டு என் பொறுப்புக்கு வரலான்னு பிளான் பண்றியா அப்படின்னு கேட்க, கரெக்டா ராஜா உத்தரவு வந்துருது. ராஜா உத்தரவுல அதை எடுத்துட்டு வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, மூத்த இளவரசியோட ஹஸ்பண்ட் தான். என்ன உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களான்னு மூத்த இளவரசி கேட்க, இவ அடங்கவே மாட்டா அப்படின்னு ராஜா உத்தரவை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ உடனே ஜின்ன வர சொல்லி ராஜா சொல்லிருக்காரு, உடனே கிளம்பி போன்னு சொல்ல ஜின்னு எந்திரிச்சிடுறான். நான் கிளம்புறேன் அப்படின்னு.
சரி ஓகே இந்த வேலைக்காரி லேடியை நான் கூட்டு போறேன் அப்படின்னு மறுபடியும் மூத்த இளவரசி கிளம்ப என் அம்மாக்கு விஷம் கொடுத்து இவ கொண்டிருக்கா, இவள் எப்படி நான் விடுறது அப்படின்னு சிசி கேட்க அவ்வளவுதான் மூத்த இளவரசியோட புருஷன் ஷாக் ஆயிடுறாரு. என்னமா சொல்றோம், உங்க அம்மாவை விஷம் வச்சு கொண்டது இவளா அப்படின்னு கேட்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசி அழற நிலைமைக்கு போயிடுறா. மூத்த இளவரசி வேலைக்கார லேடியை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. மூத்த இளவரசி புருஷனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. வீட்டுக்கு வந்து இருக்கிற அந்த செடியெல்லாம் அடிச்சு நொறுக்குறாரு. அங்க மூத்த இளவரசி வந்துட்டு என்ன உன் பொண்டாட்டி அப்பயே செத்து போயிட்டா, இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவு ஃபீல் பண்ற, உண்மையாவே லீகலா பொண்டாட்டி நான் தானே, நான் செத்தா கூட இவ்வளவு ஃபீல் பண்ண மாட்டே போலயே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கும் மேலேயும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சத்தியமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு மூத்த இளவரசியோட புருஷன் சொல்றாரு. சிசி உன் குழந்தை தானே, அதுக்காக தானே அப்படியே பார்த்துட்டு பின்னாடியே போயிட்டு இருக்க, அவ பின்னாடி பாசத்தை காட்டு அப்படின்னு கேட்க இங்க பாரு சிசியோட அம்மா ஒரு நல்ல பொம்பளை, அவங்கள பத்தி கேரக்டர் தப்பா பேசாத அப்படின்னு மூத்த இளவரசியோட புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் பழி வாங்கணும்னு நினைச்சேன், என் வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுக்கு அவதான் காரணம், கல்யாணத்துக்கு அப்புறம் கூட உனக்கும் அவளுக்கும் தொடர்பு இருந்ததுன்னு சொல்ல அவங்க புருஷன் வேகமா பக்கத்துல வந்துட்டு உனக்கு இன்னும் பைத்தியம் எப்பதான் தீரும்னு கத்த ஆரம்பிக்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு மூத்த இளவரசி ஒரு பிளாஷ்பேக்க சொல்றா. சிசியோட அம்மா ஒரு கோவிலுக்கு போயிருக்காங்க, அந்த கோவிலுக்கு உங்க புருஷனும் போயிருக்காரு அப்படின்னு வேலைக்கார லேடி சொல்ல அந்த கோவிலுக்கு வெளியே நின்னுகிட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டு கூட இவன் அடங்குறானா பாரு, இப்ப நான் பார்க்க விரும்பலன்னு மூத்த இளவரசி மறுபடியும் கோயிலுக்குள்ள போகாம வெளியே போயிருக்கா. ஆனா நம்ம இந்த மூத்த இளவரசியோட ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தங்க மீட் பண்ணிக்கவே இல்ல, சின்ன வயசுல லவ் பண்ணி இருந்திருப்பாரு போல இவரு. ஆனா இவருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவங்க கம்ப்ளீட்டா மனசு மாறி இருக்காங்க. அந்த நேரத்துல இவங்களுக்கு கல்யாணம் கூட ஆகல. இவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் சாமி கும்பிட்டு இருக்க, அவங்க ஒரு பக்கம் சாமி கும்பிட்டுட்டு இவர் போறத பார்த்துட்டு இனிமே இவருக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு மனசை கல்லாக்கிட்டு தான் போயிருக்காங்க. இத பத்தி சொல்லிட்டு அதுவும் இல்லாம அந்த பொண்ணு சிசியோட அம்மானாலதான் உனக்கும் எனக்கும் ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா, அவ இல்லாம இருந்திருந்தா மட்டும் நம்ம நல்லாவா இருந்திருப்போம் அப்படின்னு கேட்க மூத்த இளவரசி நொந்து போய் அழ ஆரம்பிச்சிடுறா. அவர் உடனே பக்கத்துல உட்காந்துட்டு இதுக்கு மேல நம்ம ரிலேஷன்ஷிப்பை இழுக்க வேண்டாம், இந்த டீயை நீ குடிக்கிறதோட நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த உறவும் இல்லைன்னு ஆயிடும், டிவோர்ஸ் எல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம ரிலேஷன்ஷிப்பை மட்டும் முடிச்சுக்கலாம், இந்த டீயை குடிச்சிருன்னு சொல்ல உன்கிட்ட கால விழுந்து என் புருஷனாரு நான் கேட்பேன் நினைச்சிட்டு இருக்கியா, நான் குடிக்கிறேன் அப்படின்னு மூத்த இளவரசி குடிக்க போறா. டக்குனத இந்த மூத்த இளவரசியோட ஹஸ்பண்ட் கீழே தள்ளி விட்டுறான். விஷம் இருக்கு அதுல. அந்த இடத்துக்கு மூத்த இளவரசியோட பொண்ணு வந்துடுறா. அப்பா என்ன நடக்குதுங்கன்னு கேட்க ஏன்னா என்ன கொல்ல ட்ரை பண்ணியா, இவ்வளவு நாள் அப்புறம் கூட என்ன கொல்ல ட்ரை பண்ணல, இனிமே நீ எனக்கு புருஷனும் கிடையாது, என் பொண்ணுக்கு அப்பனும் கிடையாது, இவனு அப்பன் கூப்பிட்ட அப்படின்னா இனிமே என்ன அம்மான்னு கூப்பிடாத அப்படின்னு கத்த ஆரம்பிக்க கரெக்டா அப்பன் பார்த்து வேலைக்காரன் வந்துடுறான். வந்ததுமே நம்ம மூத்த இளவரசி பார்த்துட்டு இனிமே இந்த ஆளை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்ல சார் வாங்க வெளியே போலாம் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் அங்க இருந்து கூட்டு போக மூத்த இளவரசி உள்ள உட்காந்து கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா. இத்தனை வருஷம் அப்புறம் கூட லவ் தோத்து போச்சு அப்படின்னு. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.